எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட மெயின் எஜுகேஷன் தான். சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஜஸ்ட்டு கேட்டுட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேலே இருக்கிற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நம்பர், அதில் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபோவ் இருக்கிறவங்க, சூப்பர்வைசர் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சே உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம கோல் செட் பண்ற பார்த்து ரியாலிட்டி, அதாவது ரியலைஸ் பண்ணி அச்சீவ் பண்றதுக்கு உண்டான கோல்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். நிறைய பேர் தப்போ ரைட்டோ அனலைஸ் பண்ணாம என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செட் கிளியர் அண்ட் ஸ்பெசிபிக் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈச் மந்த், இப்போ உதாரணத்துக்கு என்ஷூர் தட் மெஷரபிள். இப்போ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த முன்னே வந்து ஸ்மார்ட் கோல் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸ்மார்ட்னா என்ன? சிம்பிளா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அட்டெண்டபிளா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும் அண்ட் டைம் பவுண்டிங். ஸோ இது எப்படின்னா, இப்போ உதாரணம் ஒரு எம்ஆர்பியில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ரீட்டைல், சரியா? சரி, கன்சிடர் இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களோட பெஞ்ச் மார்க், உங்களோட கெப்பாசிட்டி, நீங்க வந்து உங்க ஸ்கில்ஸ், உங்க கஸ்டமரோட கனெக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவா, ஃபீஸபிளா, அதாவது கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்றீங்க இல்லையா? இதை அச்சீவ் பண்றதுக்கு நான் வந்து என்னோட ஸ்கில்ஸை எப்படி வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணும். நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ண பார்த்து இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டாண்டர்டை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் கோல்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி செட் பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட இன்கம் அதிகமாகும். நம்மளோட நல்ல ஸ்கில்ஸ் தான் உங்களோட இன்கம். அது நான் அப்படி சொல்றதோட இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான். ஸோ அலோகேட் ரிசோர்ஸ். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைட்டில் என்னன்னா அலோகேட் ரிசோர்ஸ். என்னன்னா வந்து டிட்டர்மைன் த ரிசோர்ஸ். நீங்க ஃபைனான்சியல், இப்போ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ்ல வந்து எவ்வளவு, நான் சொன்னேன் அசோசியேட்ல இருந்து சூப்பர்வைசர் வரையும் ஒரு 47 வால்யூம் பாயிண்ட்ஸ் மூவ் பண்றது மூலியமா எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, சஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் வந்து மீட் பண்றதுக்கு அவங்களுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து பெஞ்ச் மார்க் ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ணி ஒரு 15,000 இருந்து ஒரு 20,000 earn பண்ணா, அப்போ ஒரு 20 கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு, அவங்களும் அவங்களோட வால்யூம் பாயிண்ட்ஸ் ரீச் பண்றதுக்கும் இருக்கும். ஸோ அது மூலியமா ஒரு 20 கிட்ட அவங்க இது நெக்ஸ்ட் ஐட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் அவுட்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். யார்கிட்ட இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்காங்க, வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ, அவங்க மைண்ட்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா மானிட்டர் ப்ராக்ரஸ், அதாவது எல்லா இடத்துலயும் மானிட்டர் பண்ணும். ரெகுலர் ட்ராக், அதுல சேல்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நோட் போட்டு எழுத வைக்கிறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா ஸ்கூல்ஸ்லயோ காலேஜ்லயோ இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து சொல்லியே கொடுக்க மாட்டேன், நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ அது வந்து ட்ராக் பண்ணுங்க. அது மூலியமா கஸ்டமர் கிட்டயும் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் அம்சம், அதாவது சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நிறைய ஏர்ன் பண்ணியிருந்தாலும் இல்ல கம்மியா ஏர்ன் பண்ணியிருந்தாலும் எப்படி வந்து அவங்க கோலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணும், அந்த சர்க்கம்டன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க, ஃபுல் டைமா ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரியாத ஆரம்பத்துல என்னன்னா ஒரு 5,000 வந்து பெஞ்ச் மார்க் வைக்கும். அந்த 5,000 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லி அடுத்தது ஒரு 10,000, 15,000. ஸோ இது வெறும் வந்து பாத்தீங்கன்னா 5,000 போய் ஒரு 5 கஸ்டமர், பிகினர்ஸ்க்கு அந்த 5 கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கன்வெர்ட் பண்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா இது வரையுமே அவங்க வாழ்நாள்ல கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல என்ன பண்ணணும், ஒரு 5 கஸ்டமர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா நெக்ஸ்ட் அவங்க ரீச் பண்றதுக்கு, அச்சீவ் பண்றதுக்கு. இது மட்டும் கிடையாது. நாட் ஒன்லி இந்த இது கூட கிடையாது. ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிம்பிளா ஒரு 10 என்ன சொல்றது, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 500 கிராம்ஸ் இல்ல 100 கிராம்ஸ்ல இருந்து 1/2 கிலோல இருந்து ஒரு ஒரு அது. ஸோ இது மூலியமா என்ன அப்படின்னா பாருங்க, இதுல முக்கியமானது இந்த ரிவார்ட்ஸ் வந்து அச்சீவிங் ரிவார்ட்ஸ் வந்து நீங்க வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்துட்டு ரெகக்னேஷன், நீங்க சபா சூப்பர் நம்ம வந்து இதுக்கப்புறம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. டெய்லர் நம்ம எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் நீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு உங்க கஸ்டமருக்கும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க, அப்புறம் உங்க கஸ்டமருக்கு நீங்க பண்ணலாம். ஸோ அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். சின்ன சின்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு கிடைக்கும். இந்த 10 டூ டூ லிஸ்ட் கூட அதுதான் நான் சொல்றது. இன்னைக்கு இந்த லிஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட். இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட் போயிட்டு இந்த பர்ச்சேஸ் பண்ணணும். நல்ல குவாலிட்டி அங்க கூட வந்துட்டு பாருங்க. ஜஸ்ட் பர்ச்சேஸ் மார்க்கெட் அப்படி போட்டுருணும்.
நீங்க மைண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குவாலிட்டி அப்ப நீங்க அது எழுதுறீங்கல்ல, எழுத பார்த்து என்ன ஆகும்னா, நீங்க அதுல நிறைய அனலைஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த கடையில அப்படின்றது மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபியூச்சர்ல சொல்றேன். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வெறும் வந்து ஹிண்ட் தான் எழுதிட்டு இருந்தேன். அது எழுத என்ன ஆயிடுச்சு, அந்த ஹேபிட் வந்து டூ டூ லிஸ்ட் எழுத என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பர்சனலா கோல் செட்டிங்ஸ்ல வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். முதல்ல அவங்களோட ஸ்டோரிஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணது. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம எடுத்தோனே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃப்ளெக்சிபிள் ஸ்டே வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்கள அனலைஸ் பண்ணி, அவங்க என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இப்ப என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வந்து பிசினஸும் சரி, ஜாப்லயும் சரி, எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அப்ப நான் எப்படி நினைச்சுட்டேன்னா, எனக்கு வந்து அந்த ஓனர்ஷிப் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வரும். அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் நம்ம அசோசியேட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்க அப்ப வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டோரீஸ் வந்து சொல்லணும். ஏன் அப்டின்னா, அந்த ஓனர்ஷிப்ல என்ன அப்டின்னு சொன்னா, அவங்க வந்து நம்ம நல்லது வந்து பண்ணியிருப்போம். நம்ம நெறைய டைம் குடுத்துருப்போம். மோர் வொர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் குடுத்துருப்போம். பட் அதே இன்கம் தான் குடுப்போம். இன்கம் கூட பரவால்ல. ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. எப்படி இருக்கும்? மனசு வந்துட்டு அப்படியே ஒரு மாரி எவ்ளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து டைம் வந்து ஒரு அ டைம் ஷெட்யூல்ல நார்மலா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இல்ல ஒரு 25 டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு டாஸ்க் குடுத்துருப்பாங்க, வொர்க் குடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு, 20 மடங்கு நம்ம எஃபோர்ட் போட்டு வொர்க் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்றப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இந்த பெயின்ல நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாரி அவங்களோட நமக்கு வர அந்த பீப்பிள்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம அத வந்து நம்ம கோல எப்படி ப்ரொடக்டிவா மாத்த முடியும் அப்படின்னா, அனலைஸ் அவங்ககிட்ட பேசுனா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸர் கிடைக்கும். ஸோ இது இப்ப நம்ம கோல் செட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் வொர்க் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரீச் பண்ணணும் அவங்களுக்குள்ள இருக்கோ, நம்ம எழுதுறது வேற. பட் அவங்களுக்கு கூட நம்ம வொர்க் பண்ணி அந்த அசோசியேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எழுதுறதுக்கு சொல்லிக் குடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கு? நம்ம எப்படி அந்த ஸ்கில்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி வந்து அவுட்புட் இருக்கு? அதுல வந்து நம்ம அனலைஸ் பண்ணி, நம்ம அதுக்கு தகுந்த மாரி அவங்க அலாட் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மாரியான நீட் இருக்கு? அத வந்து அவங்க இப்ப பார்ட் டைமா இருக்காங்க, இல்ல ஃபுல் டைமா இருக்காங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம ரிசோர்ஸஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் பிளான். அத மானிட்டர் பண்றது எப்படின்னு கம்பல்சரி எழுத சொல்லுங்க. எவ்வளோ இப்போ 25ல இருக்காங்க, அசோசியேட்டா இருக்காங்க. அப்புறம் எங்கேயுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம பேரன்ட்ஸ் கூட அந்த மனி மேனேஜ்மென்ட் வந்து சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன வந்துட்டு அ இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ அந்த மை மனியும் அந்த 30% ஆஃப் த மனி வந்து நீங்க எடுத்து வைங்க. ஏன் அப்டின்னா, நமக்கு நெறைய காசு வர பார்த்து எது முன்ன பின்ன நமக்கு தெரியாது. ஆஸ் அ பேரண்டா பார்த்தா அதோட வேலைகள்லாம் இருக்கு. நீங்க இப்பலாம் வந்து யங் ஏஜ் இப்பல இருந்தே அந்த கான்செப்ட்ல வாங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க வந்து அப்படின்னா சேஃப் ஜோன்லயே கூட்டு போறோம். அத நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ண பார்த்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். சோ உங்களுக்குள்ள நீங்க ரிவார்ட்ஸ் வந்துட்டு குடுத்துக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மேலே இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பரில் வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அசோசியேட்டாக இருக்கட்டும், இல்லை அபோவ் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க உங்கள் கோச்சை கேளுங்க. ஏன் அப்படின்னா இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட டவுட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறப்ப தான் இதில் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டெய்லி இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.